അപ്പോൾ നമ്മൾ കറങ്ങി തിരിഞ്ഞൊരു പുതിയ പാർക്കിൽ വന്നേക്കടാ. ഈ പാർക്കിൻ്റെ പേര് ചെമ്മൊഴി പൂങ്ക എന്നാണ്. ஆனால் செம்மொழி பூங்காங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷ கனவு அவங்களுது. ஆனால் இப்போ தான் அது நல்லா இது பண்ணியிருக்காங்க. അപ്പോൾ നമ്മൾ കറങ്ങി തിരിഞ്ഞൊരു പുതിയ പാർക്കിൽ വന്നേക്കടാ. ഈ പാർക്കിൻ്റെ പേര് ചെമ്മൊഴി പൂങ്ക എന്നാണ്. ഇവിടെ കയറാൻ ചെറിയ റേറ്റ് ആട്ടോ. ഒരു കിഡ്സിനാണെങ്കിൽ 5 രൂപ, അതുപോലെ അഡൽസിന് 15 രൂപ, ഫോട്ടോ എടുക്കാനായിട്ട് 10 രൂപയും പിന്നെ വീഡിയോ എടുക്കാനായിട്ട് 50 രൂപയാണ്. ഏക്കറുള്ള ഈ പാർക്ക് കുറച്ച് വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ഒരു സെൻട്രൽ ജയിലായിരുന്നു. പാർക്കിൻ്റെ വർക്കിംഗ് ടൈം വരുന്നത് 10 AM to 7 PM ആണ്. செம்மொழி பூங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சுங்க. 1 மந்த்து கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் மாதம் 25, 26 இந்த டேட்டில் தான் ஓப்பன் பண்ணாங்க. 1 மந்த் ஆயிடுச்சு. ஆனால் வந்து பார்வையாளருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 11ஆம் தேதியிலேருந்து, டிசம்பர் 11ஆம் தேதியிலேருந்து தான் வந்து பார்வையாளருக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆயிடுச்சுங்க. 10 நாள் வந்து ஃபஸ்ட் நாள் எப்படி கூட்டம் இருந்ததோ அதே மாதிரி வந்து கூட்டம் வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு 25,000 பேர் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இன்றைக்கி ஒரு சண்டே தான். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு டீம் வந்து நான் கொஞ்சம் ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ഇപ്പോൾ വரைക്കുമേ. ഇവിടെ ചെറിയൊരു തീം പാർക്ക് ഉണ്ട്, അല്ലെങ്കിൽ ചെറിയ ചെറിയ റൈഡുകളുണ്ട്. അതുപോലെ ഫ്രീ ഡ്രിങ്കിങ് വാട്ടറും ഫ്രീ ടോയ്ലറ്റ് ഫെസിലിറ്റിയും ഇവിടെ ഉണ്ട്. ഇതുകൂടാതെ ഒരു ചെറിയ ഹോട്ടലും ഈ പാർക്കിൻ്റെ ഉള്ളിൽ പ്രവർത്തിക്കുന്നുണ്ട്. ஆனால் செம்மொழி பூங்காங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷ கனவு அவங்களுது. ஆனால் இப்போ தான் அது நல்லா இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து செம்மொழி பூங்கா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி நம்ம பண்ணினதுக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிட்டு நன்றி நம்ம தெரிவிச்சுட்டு, இந்த அளவுக்கு ஒரு பொதுமக்களை வந்து ஒரு இடத்துல வந்து ஒன்று கூடி வந்து வர வைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உண்மையாக ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. തമിഴ്നാടിൻ്റെ കൾച്ചർ വിളിച്ചോതുന്ന കല്ലിൽ കൊത്തിയ ശില്പങ്ങൾ അതിമനോഹരമാണ്. செம்மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழுக்கு உண்டான ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக தான் அது செம்மொழி அப்படின்னு சொன்னது. கிட்டத்தட்ட ஒரு முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கும்போதுலேருந்தே வந்து செம்மொழி பூங்கான்னு சொல்லிட்டு வர ஆரம்பித்தாங்க. அப்படின்னா அந்த தமிழ் மொழியை வந்து உலகம் ஃபுல்லாக பரவணும் அப்படிங்கிறக்காக தான் அவங்க வந்து ஒரு செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து செம்மொழின்னா ஒரு தமிழ் வந்து முதல்ல ஒரு அழியக்கூடிய ஒரு இதாக இருந்தது. இப்போ வந்து எல்லாம் பரவாயில்ல. இந்த அளவுக்கு வந்து எல்லாருமே பக்கத்து மாநிலங்கள் எல்லாருமே தமிழ் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு உச்சரிக்கிறதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் എടുത്ത് നമ്മൾ பண்ணுறாங்க. ഇവിടെ വെച്ചാണ് നമ്മൾ സുബ്രഹ്മണ്യം ബ്രോനെയും രാജേഷിനെയും പരിചയപ്പെടുന്നത്. അദ്ദേഹത്തിനും ഒരു യൂട്യൂബ് ചാനലുണ്ട്. അപ്പോൾ അതിൻ്റെ ലിങ്ക് ഞാൻ ഡിസ്ക്രിപ്ഷനിൽ കൊടുത്തിട്ടുണ്ട് കേട്ടോ. അപ്പോൾ അദ്ദേഹമാണ് നമ്മളിവിടെ ഹെൽപ്പ് ചെയ്തത്. അപ്പോൾ സുബ്രഹ്മണ്യം ബ്രോ, ബിഗ് താങ്ക്സ്. അപ്പോൾ ഞങ്ങൾ പോയ ദിവസം അവിടെ വലിയ ഇവൻറ്റ് നടക്കുന്നുണ്ടായിരുന്നു. ஆக்சுவலாக நான் இருக்கிற அழகுக்கு வந்துட்டு எத்தனை பொண்ணுங்க வந்தாங்க என்னை இடுப்புல சொருக பார்த்தாங்க, அந்த பாட்டு தான் எதிர்பார்த்தேன். இப்போ கோயம்புத்தூர் சத்தம் என்னன்னு நான் காட்டட்டா? இந்த கவுண்ட் ஆஃப் 3, ஓகே, 3, 2, 1, பயங்கர
சத்தம் தான். ஆனா நீ சொன்ன அந்த 2 வார்த்தைக்கே அப்படி ஒரு சத்தம் வருதுன்னா நான் சொல்ற 3 வார்த்தைக்கு எவ்வளவு சத்தம் வருதுன்னு பாக்குறியா? என்ன வார்த்தை? என் நெஞ்சில் குடியிருக்க. கோவை மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். ഞങ്ങൾ ശരിക്കും 2:30 ഒന്നാട്ടോ. ഇത്ര നേരമായിട്ടും ഇത് കണ്ടു തീർന്നിട്ടില്ല. ഇത് കിട്ടലും പരിപാടിയാണ്. വാ, ഇത് ചെറിയൊരു ഓഡിറ്റോറിയമാണ്, നമുക്ക് കാണാം. അപ്പോൾ അവിടെ ഒരു മ്യൂസിക് ഫംഗ്ഷൻ നടക്കുന്നുണ്ട്, ഡാൻസ് പ്രോഗ്രാം ഒക്കെ ഉണ്ട്. ഇപ്പോൾ ക്യാമറ ചെയ്യുന്നത് ജോഷി ഏട്ടാ. ജോഷിക്ക് ഒരു ഫേസ്ബുക്ക് ഉണ്ട്, അപ്പോൾ ഫേസ്ബുക്കിൻ്റെ ലിങ്ക് ഞാൻ താഴെ കൊടുക്കാം കേട്ടോ. ജോഷി കുറേ ലൈവ് ഇട്ടുണ്ട്, നിങ്ങൾ കണ്ടു നോക്കണേ. അപ്പോൾ നമ്മൾ ഉച്ചയ്ക്ക് കണ്ട ബലൂൺ കേട്ടോ, നൈറ്റ് നോക്കിയാൽ നൈസ്, അടിപൊളിയാണ്. ഇതാണ് നല്ല സൂപ്പർ ലൈറ്റിംഗ് ആട്ടോ, കിഡിലൻ ലൈറ്റിംഗ് ആണ്. അപ്പോൾ നമ്മുടെ ചെമ്മൊഴി പൂങ്ക പാർക്കിൻ്റെ വീഡിയോയുടെ വൈൻഡപ്പ് ചെയ്യാം കേട്ടോ. ആ വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടാൽ ലൈക്ക് ചെയ്യണം, ഷെയർ ചെയ്യണം, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണം, പിന്നെ ഹൈപ്പ് ചെയ്യണം കേട്ടോ. നമുക്ക് അടുത്ത വീഡിയോയിൽ കാണാം. ബൈ.